இத பார்த்தோனே உங்களுக்கு பிளாஸ்டிக் வயர் கூடன்னு தோணும். ஆனா அது 100% யான்ல செஞ்ச குரோஷே பேக் தான். ஸோ இந்த பேக் மேக்ரமே கார்ட்ல செஞ்சிருக்கனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் கிளாஸியாவும் இருக்கும். ஸோ இந்த பேக்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு மேக்ரமே கார்ட் எடுத்திருக்கேன். 9mm ஹூக் அண்ட் ஸ்டிச் மார்க்கர்ஸ். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்ப நான் வந்து 13 செயின் போட போறேன். சரிங்களா? இது வந்து மேக்ரமே கார்ட் வந்து நம்ம ரொம்ப டைட்டா போட்டா நமக்கு எடுக்க வராது. ஸோ லூஸா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. நூல் எடுத்துக்கிறோம். இந்த மாரி. சரிங்களா? ரொம்ப டைட்டா வேணாம். இப்ப நம்ம 13 செயின் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் செயின்லேருந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேவா போட்டுக்கிறோம். அப் டு 11 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு லாஸ்டா ஒரு செயின் பாக்கி இருக்கும். இப்போ அதுல வந்து நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே போட போறோம். அதாவது நம்ம டர்ன் பண்ணி செயினோட இந்த சைடு கொண்டு வரதுக்காண்டி 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஒரே ஸ்டிச்க்குள்ள. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ அதே ஸ்டிச்க்குள்ள நம்ம செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அண்ட் லாஸ்டா ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ டோட்டலா நம்ம இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்க்குள்ள போட்டுருக்கோம். இப்போ அடுத்து இருக்கிற 11 ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் செயின்ல இருக்கோம். இங்க வந்து இந்த சைடு எப்படி பண்ணோமோ அதை தான் இங்கேயும் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். 3 செயின் போட்டுட்டான்னு பண்ணோம் இல்லையா, அதுதான் இப்போ நம்ம இந்த லாஸ்ட் செயின்லயும் பண்ண போறோம். ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் அதே ஸ்டிச்க்குள்ள அண்ட் லாஸ்டா ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ டோட்டலா 3. இப்போ நம்ம பேஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம எப்பயும் போல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணல, அந்த மாதிரி பண்ணாம அப்படியே டேரக்டா சிங்கிள் க்ரோஷே போட்டு அடுத்த ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இதை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இதுல இருந்து 11 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். சரிங்களா? 11 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த டர்னிங் வந்துருக்கோம். 1 2 3 3 சிங்கிள் க்ரோஷேலையும் நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணோம். இன்க்ரீஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரே ஸ்டிச்சுக்குள்ள நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போடுறதான் இன்க்ரீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்து இருக்கிற ரெண்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு இந்த டர்னிங்ல. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 11லயும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு போறோம். இந்த சைடு பண்ண மாதிரி நான் ஃபுல்லா போட்டுட்டேன். இப்போ நமக்கு லாஸ்டா 1 2 3 நம்ம டர்னிங்காண்டி போட்டோம்ல, அந்த 3 செயின் தான் இருக்கு. இப்போ நம்ம அதுல ஒவ்வொரு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஸ்டிச்க்குள்ள 2 சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சஸ்லயும் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்டா மார்க்கர் எடுத்துட்டு அதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணாமல் டேரெக்டாக சிங்கிள் க்ரோஷேவாகவே போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்து இருக்கிற 11 நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 11 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ லாஸ்டா நம்ம இந்த டர்னிங்ல இருக்கும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 இந்த 6 செயினையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம். சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். செகண்ட், இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் வந்து இந்த அளவுல இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இருக்கிற 11லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டு இப்போ நம்ம இந்த டர்னிங் செயின்ல இருக்கும் 6 செயின்லயும் நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்ல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். மீதம் இருக்கிற 5லயும் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷேவா போட்டுக்கிறோம். இந்த சைடு நம்ம பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? நானும் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லா முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நமக்கு பேஸ் இருக்கும். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மார்க்கர் எடுத்துருவோம். எடுத்துட்டு அதே ஸ்டிச்க்குள்ள நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு அடுத்த ரவுண்ட ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதை போட்டுட்டு மார்க் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேவை. அதாவது இப்போ நம்ம பேக்கோட பாடி பார்ட் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டு மார்க் பண்ணிட்டேன். அடுத்ததுல ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லா நம்ம
எல்லா ஸ்டிச்சஸ்லயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet தான் போடுறோம். இன்க்ரீஸ் நம்ம எதுவும் பண்ணல. இதே மாதிரி நமக்கு பேக்கோட ஹைட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கும் நம்ம இந்த ரவுண்டே நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு வர போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இவ்வளவு தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்கிட்ட உள்ளி இல்ல. இப்போ உங்ககிட்ட தாராளமாவே உள்ளி இருக்கு அப்படின்னா இந்த இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே ஹைட்டை வந்து கூட்டிக்கலாம். ஓகேங்களா? சோ லாஸ்டா நம்ம மார்க்கர் இருக்குல்ல அதை நம்ம எடுத்துருவோம். லாஸ்டா இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் ஆர் இன்விசிபிள் ஜாயின் பண்ண போறோம். சரிங்களா? சோ அதுக்கு என்ன பண்றோம்னா நம்ம நூலை கொஞ்சம் லென்த்தா கட் பண்ணிக்கணும். இந்த நூலை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி வெளியில இப்படி எடுத்துருவோம். நமக்கு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த நூலை ஊசியில கோர்த்துருவோம். இங்க இருக்கு. இதான் நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டிச். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. சரிங்களா? இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ள இப்படி நம்ம இன்சர்ட் பண்றோம். ஊசியை இன்சர்ட் பண்ணி வெளியில இப்படி எடுத்துறோம். இப்ப நமக்கு இப்படி இருக்குங்களா? இப்ப அடுத்து இந்த சைடு வரும். நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா இந்த இடத்துக்கு இங்க வரும். இங்க வந்து நம்ம டைரக்டா இப்படி விடாம நம்ம இந்த வீலுக்கு இந்த வி ஸ்டிச் இருக்குங்களா இதுக்கு சென்டர்ல நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நூலை வெளியில எடுக்கணும். பாருங்க நான் செக்யூர் பண்ணிருக்கேன். இப்ப லாஸ்டா நமக்கு எந்த ஸ்டிச்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? எப்பயும் நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஆனா நம்ம அந்த மாதிரி இந்த வட்டம் பண்ணல. இந்த மாதிரி பண்ணா நீட்டா இருக்கும். இதெல்லாம் இந்த மெத்தட்லாம் வந்து டிஷர்ட் யான் இந்த மாதிரி மேக்ரமே கார்ட் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மெத்தட செம நீட்டா இருக்கும். ஃபினிஷிங்லாம் நமக்கு. இப்ப நூல் இங்க இருக்கா நான் உள்ள செக்யூர் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப நான் இப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஹேண்டிலுக்கு. சரிங்களா? நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல இந்த டர்னிங்ல இங்க இருக்கிற செயின், இந்த டர்னிங்ல இங்க இருக்கிற செயின், இது ரெண்டையும் நம்ம விட்டுறோம். சரிங்களா? விட்டுட்டு அதுக்கு அடுத்து இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? இப்ப இதுல இருந்து நான் இந்த சைடு சொல்றேன் பாருங்க. 1 2 3 4 5 6 அண்ட் இந்த 7 7th நான் மார்க்கர் வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த பக்கம் பாருங்க. இந்த இடத்துல இருந்து கவுண்ட் பண்றேன். இந்த இடத்துல விட்டுருவோம். விட்டுட்டு இங்க இருந்து கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 7th நான் ஹூக்க இன்சர்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? நடுவுல வந்து நமக்கு இத்தனை செயின் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 7 இருக்கு. சோ நான் பாதி பாதியா விட்டுருக்கேன். இங்கிட்ட 7 இங்கிட்ட 7 நடுவுல வந்து 7. இதே தான் நம்ம பின்பக்கமும் பேக் சைடும் பண்ண போறோம். சோ நான் ஃப்ரண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஹூக்கை இங்க இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நூலை வந்து ஜாயின் பண்ணிடும். ஜாயின் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கலாம். எப்பயும் போல நம்ம செயின் ஸ்டிச்சஸ் தான் போட போறோம். சரிங்களா? ஸோ நமக்கு எவ்வளவு லென்த் தேவையோ அவ்வளவு லென்த்துக்கு நம்ம செயின் ஸ்ட்ராப் போட போறோம். எப்பயும் போல செயின் ஸ்டிச்சஸ் அவ்வளவுதாங்க. பெருசா ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க நான் 35 செயின் போட்டேன். இந்த மாதிரி லென்த்ல இருக்கும். நம்ம செயின் வந்து ட்விஸ்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இந்த மார்க்கர் எடுத்துருவோம். எடுத்துட்டு இதுல வந்து இப்ப நம்ம இன்சர்ட் பண்றோம் ஹூக்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நமக்கு பாருங்க அழகா ட்விஸ்ட் ஆகாம நீட்டா வந்துருக்கு. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பேக்கு இந்த ஹேண்டிலே கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க பெருசா போறீங்கன்னா இதே மாதிரி செயின் ஸ்ட்ராப் போட்டு ஜாயின் பண்ணிட்டு அடுத்து இதுல ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். அது போதும். சரிங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு நூலை கட் பண்ணிடுறேன். நமக்கு ஹேண்டில் இப்படிதான் இருக்கும். இதே தான் நம்ம இந்த பக்கமும் செய்ய போறோம். டடா! நம்மளோட பேக் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளா ஸ்ட்ராங்கா சூப்பரா வந்திருக்கு. சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் தாராளமா செய்யலாம். ஸோ இந்த வீடியோல இந்த மேக்ரமே பேக் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு டீடைல்டாவே சொல்லியிருக்கேன். எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் சூப்பர் கிக் crochet ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.